ஐயா, எதிரணியில இருந்து சண்முகம் சார் ரொம்ப அருமையா பேசினாங்க. அப்புறம் என்ன சிகரெட் தத்துவம்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த ஓஷோ சொன்ன தத்துவத்தை, ஓஷோ சொன்ன வார்த்தைகளை அவர் தன்னுடைய நண்பர்களிடம் சொல்லி நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகள் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்றால் ஓஷோ எழுதிய தத்துவ புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதை அவர் பேச்சாக மாற்றினார். ஓஷோ என்னவர் கூட வந்து உட்கார்ந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எடுத்து கொடுத்து, தம்பி இப்படி எல்லாம் நடந்துச்சுப்பா, நீங்க ஒன்னு எடுத்துக்கங்க, நான் ஒன்னு எடுத்துக்கிறேன். ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கிறார் என்றால் அவர் நல்ல எழுத்தை வாசிக்க கூடியவராக இருந்தால் தான் இப்படி பேச முடியும். இன்னைக்கு ராஜாராம் ஐயா அவர்களும் சண்முகம் அவர்களும் இவ்வளவு சிறப்பாக பேசுகிறார்கள் என்றால் அவர்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆழமான வாசிப்பு இங்கே நின்று பேசி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். சும்மா ஒண்ணுமே படிக்காம பேசிட முடியுமாயா? அறிஞர் அண்ணாவை பத்தி சொன்னீர்களே, அறிஞர் அண்ணா தம்பிக்கு எழுதிய கடிதங்கள் தான் அரசியல் நாகரிகத்தை இந்த திராவிட மண்ணில் விதைத்தது என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? வாரியார் சுவாமிகள் இருக்கும் போது அவர் எழுதிய புத்தகங்கள் கவனிக்கப்படவில்லை, உண்மைதான். ஆனால் இன்றைக்கு வாரியார் சுவாமிகள் இல்லாத காலத்தில் நீங்க புத்தக கண்காட்சியில போய் பாருங்க, வாரியார் சுவாமி எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கும் ஆன்மீகத்தை வளர்த்து கொண்டிருக்கிறது. எல்லார் வீட்லயும் வாரியார் சுவாமி புக்கு இருக்கு. ஏனால் எழுத்து காலத்தை கடந்து நிற்கும் வல்லமை கொண்டது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டுல தமிழ் மண்ணில் சிறந்த பேச்சாளர்கள் இருந்திருப்பாங்கல்ல, யாராவது நமக்கு தெரியுமாயா? அன்னைக்கு பேச தெரிஞ்சவங்க இருந்தாங்களா தெரியல. ஆனால் எழுதியவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற ஒற்றை வார்த்தை இன்றைக்கும் நம் மண்ணின் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே இருக்கிறதே. அந்த எழுத்து போட்ட பதியம் இல்லையா? அன்னை தெரசா அவர்கள் எழுதிய ஒரு வாசகம் இன்னைக்கு சமயம் கடந்து எல்லார் வீட்டிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரார்த்தனை செய்கின்ற உதடுகளை விட உதவி செய்யும் கரங்கள் வலிமை மிக்கவை என்று அன்னை தெரசா சொன்ன வாசகம் இன்றைக்கு எழுத்தாக எல்லார் வீட்டிலும் இருக்கிறது. சாதாரணமான விஷயம் இல்லை இல்லையா? ஐயா சொன்னாங்க, அன்றைக்கு மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடி என்று சொன்னாரே, அந்த வார்த்தைக்கு பின்னால் இந்திய சுதந்திரம் அகிம்சை தீபத்தில் ஒளிர்ந்தது என்றால் என்ன காரணம்? என்னையா காரணம்? மகாத்மா காந்தி சொன்னார், உங்களுக்கு ஒரு முடிவு எடுப்பதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால், ஒரு தீர்வு சொல்வதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் ஒண்ணு செய்யுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்கள் தேசத்தில் வாழுகிற கடைக்கோடி மனிதனுக்கு மகிழ்ச்சி தரும் என்றால் அந்த முடிவை எடுங்கள், இல்லை என்றால் விட்டு விடுங்கள். இந்த சிந்தனை காந்திக்குள்ள எப்ப எழுந்தது தெரியுமா? கடையனுக்கும் கடை தேற்றம் என்று ரஸ்கின் எழுதிய புத்தகத்தை 1904 வருடம் ரயில் பயணத்தில் படிக்கும் போது அவருக்குள் ஏற்பட்ட அக எழுச்சிதான் ஒரு வழக்கறிஞரை தேச தந்தையாக மாற்றியது. இந்த எழுத்து கொண்டு வந்து இங்க சேர்த்துச்சியா மகாத்மாவா? எங்கேயோ தென்னாப்பிரிக்காவில் இருந்தவரை ஒரு எழுத்து கொண்டு வந்து இந்தியாவிற்கு நுழைத்தது என்றால் மறுக்க முடியுமா? அதனாலதான் பாரதி சொன்னான், எழுத்தும் தெய்வம் எழுதுகோளும் தெய்வம் என்று சொன்னான். பேச்சாளர் தெய்வம், மைக்கு தெய்வம் என்று அவர் சொல்லவில்லை. உலகத்தை பேச்சாளர் முன்னாடியே உட்கார்ந்து இருக்க முடியாதுமா. உலகத்தை தன் உள்ளங்கையில் அடக்கிய மாவீரன் அலெக்சாண்டர், அவருக்கு பாரசீக மன்னர் பாராட்டி ஒரு அழகான மிக அலங்காரம் நிறைந்த ஒரு தங்க பெட்டியை பரிசாக தருகிறார். அந்த தங்க பட்டியல என்ன வைக்கலாம் நண்பர்கள்ட்ட அலெக்சாண்டர் கேட்கிறார். இதுல வைரங்கள் வைக்கலாமா, வைடூரியங்கள் வைக்கலாமா, கிரீடத்தை வைக்கலாமான்னு ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க. அலெக்சாண்டர் சிரித்துக் கொண்டே சொன்னார், இந்த அழகான மதிப்பு மிக்க பெட்டியில் தகுதி வாய்ந்த பொருளை வைக்க வேண்டும். அந்த பொருள் என்ன தெரியுமா? ஹோமர் எழுதிய எலியட் என்கின்ற காப்பிய நூல் தான் இதற்குள் வைக்க தகுதியானது என்று சொன்னார். தான் சாகும் தருவாயில் தன் தலைமாட்டில் அலெக்சாண்டர் வைத்திருந்த பொருள் அந்த எலியட் என்கின்ற காப்பியம். அந்த காப்பியம் எழுத்து ஒரு சாதாரண இளைஞனை உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றலை தந்தது. நடுவர் அவர்களே, ஏன் அம்பது தூரம் போனோம்? நம்ம குற்றாலத்துல வட்ட தொட்டி வைத்து இலக்கியம் வளர்த்த ரசிகமணி டிகேசி, அவருடைய அருமை புதல்வர் தீத்தாரப்பன் இளம் வயதிலே இறந்து போயிடுறார். சோகமா உட்கார்ந்து இருக்கிறார் டிகேசி. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை ஒரு இரங்கல் ஒரு பாடல், ஒரு கவிதை எழுதி அவருக்கு அனுப்பி வைக்கிறார். துக்கம் விசாரிச்சு அந்த கவிதையை வாங்கி படிக்கிறார். எப்பாரும் போற்றும் இசை தமிழ் செல்வா, என் அப்பா அழகிய செல்லையா, நான் இப்பாரில் சிந்தை குளிர சிரித்தொளிரும் உன் முகத்தை எந்த நாள் காண்பேன் இனி என்று அவருடைய மகனுக்காக இவர் இரங்கற்பா எழுதுகிறார். மகனை இழந்து சோகத்தில் இருக்கும் டிகேசி அந்த கவிதையை படிக்கிறார்.
அந்த இரங்கற்பாவை வாசிக்கிறார். வாசித்து முடித்து விட்டு என்ன சொன்னார் தெரியுமா நண்பர்களே? இப்படி ஒரு பாடல், இப்படி ஒரு கவிதை என் தமிழ் மொழிக்கு கிடைக்கும் என்றால் இன்னொரு மகனையும் நான் இழக்க தயார் என்று சொன்னார். அதான் எழுத்தின் ஆற்றல். எழுத்து அப்படி ஒரு மன ஆற்றலை, மன ஆறுதலை, மன தேறுதலை தரும். ஆனால் பேச்சு அந்தந்த நிமிடத்தின் மழையை போன்றது. எழுத்து என்றைக்கும் நிலைத்து நிற்கும் கடலை போன்றது. அது என்னைக்கும் அலையடித்துக் கொண்டே நம்ம மனசுல நிற்கும். பேச்சு மழையில நனைஞ்ச உடனே போயிருவோம். ஆனால் கடல் நமக்குள்ளே ஏற்படுகிற அலை மாதிரி எழுத்து அப்படியே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். சின்ன வரிதாயா, ஒண்ணு பெருசே கிடையாது. அமுத பாரதின்னு ஒரு கவிஞர் ஹைக்கு 3 வரியில தான் எழுதுவார். நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி அந்த கவிதை அப்படியே மாறி போயிடும். ஒரு சின்ன கவிதை தான் எழுதியிருக்கிறார். விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு. விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு கொடுக்கிறது பாம்பாட்டிக்கு. இவ்வளவுதாயா அந்த ஹைக்கு. ஆனா இது பாம்புக்கும் பாம்பாட்டிக்கும் உள்ள கவிதையா? இல்ல இல்ல. இத படிச்ச உடனே உங்களுக்குள்ள என்ன தோணுது? எங்க விஷம் கொடுக்கிற பாம்பு கூட ஒருத்தனுக்கு சோறு போடுதியா? சோறு போட்டு பாலூட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளை விஷமாக நம்மை கக்குகிறதே, முதியோர் இல்லத்துக்கு விரட்டுகிறதே என்கின்ற எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துகிறதா இல்லையா? எழுத்தின் வன்மை, எழுத்தின் வலிமை. நீங்க படிக்கிறவர்களுக்குள்ளே ஏற்படுகிற வித்தியாசமான சிந்தனையை எழுத்து மட்டும்தான் தர முடியும். ஒரு வரி எழுத்து மாத்திரியா? ஒரு வரி நமக்குள்ள ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னுடைய தோழி ஒருத்திங்கயா, ரொம்ப அன்பானவர். ஆனா அவளை சுத்தி இருக்கிறவங்க அவளை ஏதாவது சொல்லி காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ ஸ்டேட்டஸ்ல ஒரே ஒரு வரி தாங்க வச்சா. அவளுடைய மன அழுத்தத்தை, மன வேதனையை ஒரே வரியில எழுதுனா. ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள். பாவம். ஊசிகள் நிறைந்த உலகில் அன்பால் நிரம்பிய பலூன்கள் பாவம். உடைஞ்சு போயிரும்ல, குத்தி போடுவாங்க. அன்பு நிறைந்த மனிதர்கள் அப்படி அன்பை சுமந்து கொண்டு பலூனா பறக்குறாங்க. ஆனால் இந்த உலகம் ஊசியை வைத்துக் கொண்டு காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதை இப்படி ஒரு அழுத்தமாக எழுத்தை தவிர வேற யாரால சொல்ல முடியும்? கொரோனா வந்தப்ப ஒரு வரியில ஒரு இளைஞன் எழுதுனாங்க. ஒரே ஒரு வழியில நம்மளை பார்த்து ஒரு அறிவுரை. பஞ்ச பூதங்களை நீங்கள் அழித்தால் பஞ்சம் பூதமாக வந்து உங்களை அழிக்கும். எவ்வளவு அர்த்தம் நிறைந்த ஒற்றை வரிக்குள்ளே நம்மளை எவ்வளவு திரும்பி பார்க்க வச்சுட்டான், மிரட்டிட்டான்ல. என்ன இவ்வளவு நாள் இயற்கையை போட்டு அழிச்சோம்ல, அது நம்மள சோழிய முடிக்க வந்துருச்சு. அதை எவ்வளவு அழகா ஒரு வார்த்தைக்குள்ள சொல்றான். எழுத்து ஏற்படுத்த மாற்றம். டைனமோ கண்டுபிடிச்ச மைக்கேல் ஃபாரடேங்கயா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப வறுமைக்கு வாழ்க்கைப்பட்ட குடும்பம், சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அவரை ஒரு புத்தக கடையில வேலைக்கு சேர்த்து விட்டாங்க, புத்தகம் பைண்டிங் பண்ற கடையில. அங்க உட்கார்ந்து அவர் எழுத்துக்களை ஒன்னொன்னா எழுத்தண்ணி படிக்கிறார். அப்படி படிக்கும் போது பைண்டிங் பண்றதுக்கு ஒரு புத்தகம் வருகிறது. ஐசன் வாட்ஸ் அப்படிங்கிறவர் எழுதின இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் தி மைண்ட். அந்த புத்தகத்தை படிக்கிறார். அதுவரைக்கும் வாழ்க்கை என்பது விதியால் தள்ளப்பட்டது என்று தன்னை நொந்து போனவர் அந்த புத்தகத்தை வாசிக்க வாசிக்க விதி என்பது உலகத்தில் இல்லை, மனித மனம் நினைத்தால் விதியை மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையை புத்தகம் அவருக்கு தந்தது. அவர் டைனமோவை கண்டுபிடித்தார். அறிவியல் உலகில் தன்னுடைய வரலாற்றை பதிவு செய்தார் என்றால் புத்தகம் மாமனிதர்களை உருவாக்கும், பேச்சு ரசிகர்களை மட்டுமே உருவாக்கும். மறந்து விடாது. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அமெரிக்கால வர்ஜீனியா அப்படின்னு ஒரு ஊர். அங்க வெள்ளக்கார இளைஞர்கள், சின்ன பசங்க, 13-14 வயசு பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கருப்பின பிள்ளைகள் எல்லாம் படிப்பாங்கல்ல, அந்த பள்ளிக்கூடத்துல இரவு நேரத்துல போய் அவங்க மொழியை பத்தி, அவங்க இனத்தை பத்தி தாறுமாறா எழுதி வச்சுட்டு ஓடியாந்தாங்க. கூப்பிட்டு ஊர் பெரியவங்க கண்டிச்சு பார்த்தாங்க, சொல்லி பார்த்தாங்க, கேட்கவே இல்லை. அதை தொடர்ச்சியா செஞ்சாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த 4-5 பசங்களையும் பிடிச்சிட்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பசங்களா இருந்தாலும் இவ்வளவு இனவெறியோட இருக்கிறாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு. அப்ப நீதிபதியா இருந்தவங்க ஒரு பெண், அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுக்கவும் முடியாது, சின்ன பசங்க, சிறார் ஜெயில போட்டா இன்னும் மோசமானவன தான் வெளியில வருவான். அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனையை கொடுத்தாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த 5 பசங்களுக்கும் 12 நல்ல புத்தகங்களை கொடுத்து 1 வருஷம் டைம், ஒவ்வொரு மாசமும் ஒரு புத்தகத்தை படித்து ஆய்வு செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் நீங்கள் அதை ஒப்புவிக்க வேண்டும் என்று அவர் ஆணையிட்டார். இதுதான் தீர்ப்பு. இப்ப 4 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பசங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. ஒழுக்கம் மிக்கவர்களாக, கண்ணியம் நிறைந்தவர்களாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் எழுத்து மன மாற்றத்தை, சமூக மாற்றத்தை இந்த உலகத்தில் விதைக்கக்கூடியது. ஐயா, மீம்ஸ் சொல்றாங்க இல்லையா, மீம்ஸ்ங்கிறது ஒரு சின்ன படத்தை போட்டு ஒரு வரி எழுத்து, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை நமக்குள்ள எழுப்புகிறது. நேத்து ஒண்ணு படிச்சேங்க,
ஒரு ஒரு முட்டைய உடைச்சுக்கிட்டு ஒரு கோழி குஞ்சு எட்டி பாக்குதியா. அந்த கோழி குஞ்சு சொல்றதா ஒரு வார்த்தை. அந்த கோழி குஞ்சு என்ன சொல்லுது? உள்ளேயே இருந்தா அவிச்சு சாப்பிட்டுறாங்க, வெளியில வந்தா அடிச்சு சாப்பிட்டுறாங்க. இப்ப நாம என்ன செய்யறது? ஒரு வரி தானங்க. நம்ம அசைவம் சாப்பிடுகிறவர்களுக்குள்ளே எவ்வளவு ஆசையா நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிடுறோம், எவ்வளவு ஆசையா சிக்கன் 65 சாப்பிடுறோம். ஆனால் அந்த வரியை பார்த்த உடனே ஒரு உயிரின் வாதை, அதோடைய வேதனை எப்படி இருக்கிறது, இத போய் நம்ம எப்படியா சாப்பிடுறோம். மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை அது ஈஸியா ஏற்படுத்தி ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. அதுதான் எழுத்தின் ஆற்றல். அதனாலதான் சிவபெருமானே பிரளய காலத்தில் உலகமே அழிந்து போய் தனிமையில் இருக்கும் போது தனக்கு துணையாக மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்தை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார்னு மனோன்மணியம் பேசுகிறது என்றால், எதிரே இருப்பவர்களை கவனப்படுத்தி பேசுவது பேச்சு, எதிர்கால தலைமுறையையும் மனதில் வைத்து எழுதப்படுவதுதான் எழுத்து. எழுத்து என்பதே இந்த மானுட குணம் எழுவதற்கு தான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோரணை என்னென்ன பேசுறாங்கன்னு காரணம் என்ன? அடுத்து வர இருக்குது. ராஜா காத்து கிடக்காரு. அவங்க 2 பேரும் பேசுன பேச்ச கேட்ட உட்பாடு இப்படி இல்லாம பொய் பேசுவாங்க, இப்படி இல்லாம ஒரு இதுல ஒரு நியாயம் வேண்டாமா, அக்கிரமத்துக்கு ஒரு அளவு வேண்டுமையா அப்படின்னு அவரு ஆவேசம் கொண்டுட்டாரு. நிறுத்தி வைக்கலாமா? வாங்க ஐயா, வாங்க. எனக்கு முன்னாலே மிக சிறப்பாக பேசிய, இல்லை எதிர்காலத்துக்காக எழுதிய பேசினாங்களா எழுதினாங்களா? பேச்சையே எழுதிட்டாங்க. காற்றில் எழுதுவது ஒலி. இவங்க ஏதோ எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேரை வந்து இப்போ இந்த எழுத்தாளர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு. இந்த அம்மா இப்ப கவிதா ஜவஹர் எழுத போகும்போது கரிசல்காரி அப்படியெல்லாம் பேர் வச்சா தான் வாசிப்பாங்களாம். நானும் என்னென்னமோ மாப்பசான்ல இருந்து மேக்சிம் கார்கி ஏதாவது எடுத்து சொல்லுவாங்கன்னு பார்த்தா கடைசியில் மீம்ஸ் எழுதினவங்க. கோழி என்ன சொன்னது, முட்டை என்ன சொன்னது, இதாவது பரவாயில்ல. அவங்க நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாங்களாம், அந்த எழுத்த மாபெரும் எழுத்துட்டாங்க. இருக்கிற எழுத்தாளர்கள்லாம் பாவமியா, இவ்வளவு கடையை போட்டு உட்கார்ந்துருக்கு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டது, இதெல்லாம் எழுத்துன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் வந்திருக்குன்னா இதாவது பரவாயில்லைங்க. இத்தனை கேமரால எடுத்துக்கிட்டு இருக்க. பிரளய காலத்துல சிவபெருமான் திருவாசகத்தை ஜெராக்ஸ் எடுத்தாராம். நீங்களும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கீங்க. அப்பவே ஜெராக்ஸ் கம்பெனி வந்துருச்சா? அதான் பாத்தீங்களா, பேச்சாளனுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? பிரளய காலத்துல ஜெராக்ஸ் எடுத்தான்னு சொன்னாலும் கூட்டம் கேட்டு கை தட்டும். இதையே நீங்க எழுதி வச்சீங்கன்னு வைங்க, எடிட்டர் கூப்பிடுவாரு, எப்பயா ஜெராக்ஸ் எடுத்தா ப்ரூஃப் கரெக்ஷன்ல போடு, அதை தூக்கு. எழுத்துக்கு எடிட்டிங் உண்டு. இல்ல இம்பட்டு நாள் வச்சிருந்தா அது போற கசங்கி போகுமே. அவங்க சொல்றது ஏதாவது நடைமுறையில இருக்கா? எழுத்துக்கு திருப்பி திருப்பி எழுதலாம், நீங்க எழுதுனதை எடிட் பண்ணலாம், காலம் கடந்து வெளியிடலாம். எத்தனையோ பேர் தங்களது சுய சரிதையை தங்கள் காலம் முடிந்த பிறகு வெளியிட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். நடந்ததா இல்லையா? ஆனா பேச்சால அப்பவே பேசணும். இப்ப நான் இப்ப இவங்க 3 பேரையே கேட்கிறேங்க. அவர் சுவிட்சர்லாந்து, அவர் இங்க இருந்து யாரு தொந்தரவு வேணாம்னு ஹாலிடேக்கு சுவிட்சர்லாந்து போயிருக்கிறார். அங்க மலை உச்சியில போகும்போது ஒரு ஆள் கீழே இருந்து கூப்பிட்டு, சார் 6ஆம் திணை, நல்ல வேளை அந்த இடத்துல திணை பொங்கல் வச்சு கொடுக்காம இருந்தா. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்க, எப்படி இவரை தெரிந்தது அடையாளம் சொல்லுங்க பாப்போம். அவ்வளவு உயரத்துல பனியில எல்லாம் தலைக்குள்ள எல்லாம் அவர் போட்டிருந்திருப்பாரு. எப்படி தெரிந்தது? சன் தொலைக்காட்சியில கல்யாண மாலையில தொடர்ந்து பேசினதுனாலதான் இவர் தான். உங்க 3 பேர்கிட்டயுமே கேட்கிறேன், இவ்வளவு பெரிய கூட்டம் பாருங்க, தரையில உட்கார்ந்து இருக்காங்க சார். இந்த இடத்துல நான் சொல்றது தப்புன்னு தயவுசெய்து மன்னிச்சுக்கங்க. இவ்வளவு புழுதி இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இவ்வளவு மக்கள் வந்து தரையில உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு புஷத்தை கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இந்த கூட்டத்தை கலைச்சி விட பாக்குறீங்களா சாமி? நான் பேசணுமையா? ஒண்ணுமில்ல, ஆளுக்கு கையில ஒரு புஷத்தை கொடுத்து ஒரு 1 மணி நேரம் படிங்க, காப்பி டீ எல்லாம் தர்றோம்.
முடிஞ்சா பஜ்ஜி தர்றோம். சொன்ன கூட்டம் என்ன ஆகும்? இதான் ஐயா வராரு. பெருமைக்குரிய பப்பாசியினுடைய சிறந்த பெண் எழுத்தாளர் விருது வாங்கிய பாரதி பாஸ்கர் வர்றாங்க. மற்றும் நம் உறவினர்லாம் வர்றதுனால கூட்டம் எதையும் எதிர்பார்க்காம தரையில உட்கார்ந்து இருக்குன்னா, ஏன் மேடம் நீங்க 3 பேர் அல்லது நீங்க 2 பேர் அவங்களும் சேர்ந்து நீங்கள் பேச நினைத்ததை எல்லாம் பேப்பரில் எழுதி நம்ம கவிதா பப்ளிகேஷன்ஸ்ல கொடுத்து பிரிண்ட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு ஆளுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு உம்முன்னு இருக்கலாமே. எதற்கு எனக்கு பிறகு வந்து பேச வேண்டும்? இன்று நான் பேச நினைப்பதை எல்லாம் எழுதி தந்து விட்டேன். அதுதான் அடுத்த தலைமுறைக்கு. என்ன கதை விடுறீங்க? உங்களுக்கு வாய்ஸ் மாடுலேஷன் வேணும், குரல் ஏற்ற இறக்கம் வேண்டும், திடீரென்று கூட்டத்தை மகிழ்விக்க வேண்டும். பேச்சிலே என்டர்டைன்மெண்ட் வேல்யூ இருக்கிறது. அதனால் தான் இத்தனை கூட்டம் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேச்சாளர்னா சாதாரணமா அதுல ஒரு சொல்றாரு, காதலும் காதலியும் அமர்ந்திருக்கும் போது இடையில் மௌனம் வேணுமா? சுவிட்சர்லாந்துல அப்படித்தான் காதலிப்பாங்க போல. 2 பேரும் எவ்வளவு நேரம் சார் மௌனமா இருப்பாங்க? என்ன உக்ரைனும் ரஷ்யாவும் நடத்துற பேச்சுவார்த்தை அது? ஒரே ஒரு விஷயம் டாக்டர் சார், உங்களுக்கு தெரியாதது இல்ல, காதலனும் காதலியும் எதுக்காக தவம் நடப்பான்? ஒரு வார்த்தை பேசு, ஒரே ஒரு வார்த்தை, ஒண்ணுமே சொல்லலாம் அது சொல்லு. இதெல்லாம் காதலிச்சதுல தெரியும். காதல் ஒரு பாட்டை ஒண்டியாகும், ஒரு வார்த்தை சொல்லம்மா. இப்ப என்னென்னவோ ஆயிடுச்சு அது. அப்படின்னா உண்மை என்ன? இந்த காலத்துல பேச்சுக்கு இருக்கிற வேல்யூ, மரியாதை, இந்த காலத்துல இல்ல எல்லா காலத்திலையும். அறிஞர் அண்ணாவின் பேச்சு அந்த காலத்துல தியேட்டர்களை படம் ஓட்டுவதை நிறுத்திவிட்டு அவர் பேச்சை கேட்பதற்கு கட்டணம் கொடுத்து போனார்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதாததா? நெஞ்சுக்கு நீதியிலிருந்து அவர் எழுதாததா? ஆனால் மேடையில் வந்து என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் என்ற ஒரு வரிக்காக காத்திருந்தாங்க கூட்டம். அப்படின்னா பேச்சுக்கு எல்லாம் இருக்கு சார். அந்த குரல், அதனுடைய ஆகர்ஷணம், அது சக்தி எவ்வளவு பெருசு. அது சாதாரணமா சொன்னா முட்டையை பத்தி சொன்னா அது எல்லாத்த விட பயங்கரம். நம்ம பேச்சு உலக இளவரசி டைனமோ கண்டுபிடித்தவர் என்ன செய்தார் தெரியுமா? ஏன் உலகத்துல என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சிருக்காயா, இப்பதான் இவங்க டைனமோவுக்கே வந்திருக்காங்க. நல்ல வேலை டைனோசர் டைனமோ. ஒரு சின்ன கவிதை சொன்னாங்க, விஷம் பாய்ச்சும் பாம்பு கூட உணவு தருகிறது பாம்பாட்டிக்கு. இது இப்ப வந்த புது கவிதை, அமுத பாரதி எழுதியது. சொல்லி முடிச்ச உடனே இதற்கு விளக்கமும் சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? இது பாம்பாட்டியை பற்றியதல்ல, பாம்பை பற்றியதும் அல்ல. சோறு போட்ட அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளைகள் சோறு போடாம அவங்கள முதியோர் இல்லத்துக்கு அனுப்புற என்ற ஒரு படிமம் உள்ளே இருக்கிறது. அதானுங்கம்மா சொன்னீங்க. அப்படின்னா ஒரு புது கவிதைக்கே உரை போட வேண்டி இருக்கே. எங்க நிலைமையை யோசிங்க. இதுதான். அப்புறம் இது திரும்ப திரும்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆண்டனி உங்களிடம் வந்து பேசினாரா, வள்ளுவர் உங்களிடம் வந்து பேசினாரா? சார், பேச்சு தான் எழுத்தாக பதிவானது. முதல்ல நீங்களே சொன்னீங்க இல்லையா, முதல்ல மனுஷன் என்ன சொல்லியிருப்பான்? ஒலி எழுப்பி இருப்பான். ஒலி பிறகு மொழியானது, மொழி பேச்சு வடிவில் வந்தது, பிறகுதான் எழுதப்பட்டது. எது முந்தி வந்தது அதானங்க நிக்கும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு நாங்க எழுதி தருகிறோம் அப்படின்னா என்ன? ஐயா, நீங்க வேற தீர்ப்பை எழுதி கொடுத்துறாதீங்க. மகாத்மா காந்தியை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க நம்ம கவிதா ஜவஹர். அவர் உடைகளை மாற்றினார், அரை ஆடைக்கு மாறினார். அதுக்கு பின்னாடி இருந்தது ஒன்னே ஒண்ணுதான். மதுரையில 1921 அவர் மதுரை மெஜிரா காலேஜ்னு இருக்கு, மதுரை கல்லூரி, அந்த வளாகத்துல பேசுகிறார். பெருங்கூட்டம். அன்றைய சூழல்ல 55,000 பேர் வந்திருந்தாங்க. இது ரெக்கார்ட். அன்றைக்கு பேசும்போது சொல்கிறார், அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம், கதர் ஆடை உடுத்துவோம், இந்தியாவில் நெய்யப்பட்டதையே தான் நாம் உடுத்துவோம். இந்த இந்தியாவில் நெய்வது, இந்தியாவில் செய்வதுன்றது அன்னைக்கே தொடங்கிடுச்சு. 50-100 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேசிவிட்டு இறங்கி வருகிறார். அப்போது காந்திஜி அணிந்திருந்தது வடநாட்டுக்காரர்கள் உடுத்துகிற உடை, மேல ஒரு தலப்பாக எல்லாம் இருந்தது. அவர் வரும்போது வழியில் ஒருவன் கேட்டான் ஒரு கேள்வி. கூட்டத்தில் இருந்த ஒருவர் கேட்டார், பாபுஜி
நீங்கள் சொன்னீர்கள் எல்லாரும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்ய வேண்டும், இந்திய துணிகளை உடுத்த வேண்டும் என்று. இந்தியாவில் இருக்கிற இத்தனை ஜனத்தொகைக்கும் தேவையான துணி இந்தியாவில் நெய்யப்படுகிறதா? முதல் கேள்வி. நெய்யப்பட்டிருந்தால் உங்களைப் போலவே உடை உடுத்துவதற்கு இந்தியாவில் இருக்கிற ஏழைக்கு காசு பணம் இருக்கிறதான்னு கேட்டார். இந்த கேள்வியை காந்தியிடம் நேரடியாக ஒருவன் கேட்டான். அந்த இரவு முழுக்க அவர் விழித்திருந்தார், இரவு முழுக்க யோசித்தார். ஒரு சாமானியன் கேட்ட கேள்வி, ஒரு பேச்சு அவரை மாற்றியது. அப்போது யோசித்தார், ஏழை உடுத்துவது போல் இனிமேல் நான் உடுத்துவேன் என்று அரையாடைக்கு மாறினார். ஒரு கேள்வியில் மாறியது. கடையனுக்கு கடைத்தேற்றம் அவரை மாற்றியது, மறுக்கவில்லை. அப்படின்னா அந்த நூலின் பிரதிகளை அவர் அச்சடித்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கலாமே. ஆமா, என்னமோ பேசுறீங்க, நாங்களும் கேட்கிறோம். ஒன்னு ரெண்டு செய்திகள். பாரதியாரை பத்தி சொன்னாங்க. எழுத்தாளர் ஜெயமோகன் தன் பேச்சுக்களை சொல் முகம் அப்படின்ற ஒரு நூலாக போட்டிருக்கிறார். நீங்க படிச்சு பாருங்க. அதுக்கு முன்னுரையில் எழுதுறார், எழுத்தாளன் சொற்பொழிவாளன் ஆகக்கூடாது என்று எப்போதும் சொல்லி வந்தவர் சுந்தர ராமசாமி. மேடை ஏறவே கூடாது என்று மறுத்தவர் ஆற்றூர் ரவிவர்மா. அவர்கள் இருவரும் மேடை ஏறி பேசும்படி ஆகியிருக்கிறது. நானும் வேறு வழி இல்லாமல் தான் மேடை பேச்சாளனாக மாறினேன். இது ஜெயமோகன் சார் சொன்னது. தமிழ் சூழலில் எழுத்தாளன் எழுதுவதை மட்டும் செய்தால் தன் பணியை முழுமையாக செய்யாதவனாக மாறுகிறான். அப்படின்னா எழுத்தாளர்களே பேச வேண்டும் என்று ஆசைப்படும் போது, ஒரு 10-20 நாள் முன்னாடி ஒரு நூல் அறிமுகம் நடந்தது. தே ஒரு இலையின் வரலாறு. சிரில் அலெக்ஸ் என்பவர் மொழிபெயர்த்த ராய் மாக்சம் உடைய ஒரு நூல் அது. அந்த நூலை வெளியிட்டு பேசியவர் திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். சிறந்த எழுத்தாளர், சிறந்த பேச்சாளர் கூட. நாங்க அப்படி சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்றாங்க இயேசு சொன்னாருன்னு. இயேசு ஒரு சிறு கூட்டத்தின் முன்னால் பேசிய பேச்சு நற்செய்தியானது. கிருஷ்ணர் தனி ஒருவனிடம் பேசியது கீதையானது. சுதந்திர போராட்ட காலத்துல இந்தியாவில் படித்தவர்களின் எண்ணிக்கை 10% கூட இல்லை. அந்த மக்கள் மத்தியில் சுதந்திர வேட்கையை உருவாக்கியது யார்? உங்கள் எழுத்துக்களா? சுப்பிரமணிய சிவா அவர்கள் பேசினால், சிவம் பேசினால் சவம் எழுந்து நிற்கும்னு சொன்னாங்க. சுப்பிரமணிய சிவாவும் வஉசியும் தூத்துக்குடி கடற்கரையில் விடுதலை வேட்கைக்காக பேசுகிறார்கள். கூட்டத்தில் இருந்து கேட்டவர் ஒரு முடிதிருத்தும் தொழிலாளி. அடுத்த நாள் ஒரு வக்கீலுக்கு முடிதிருத்த போகிறார். பாதி வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த வக்கீல் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார், சுதேசிக்காரர்களை கேவலமாக பேசுகிறார். அந்த மனிதர் பாதியில் முடிதிருத்துவதை நிறுத்திவிட்டு எழுந்து போய்விட்டார் என்பது வரலாறு. மீதியை சரி செய்வதற்கு தூத்துக்குடியில் எவரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த வக்கீல் திருநெல்வேலிக்கு போனார் என்பது நான் படித்த குறிப்பு. சினிமாவிலேயும் வந்திருக்கு. அப்படின்னா படிக்காத மனிதனுக்குள்ளே சுதந்திர கனலை மூட்டியது யார்? எழுத்தாளர்கள் சொல்றீங்க. ஒன்னு இது காதலை பத்தி சொல்றாங்க சார். தொடர்ந்து ஒரு காதலி முகத்தை 5 நிமிஷம் பார்க்க முடியுமா சார்? கல்யாணம் கட்டுறது வரைக்கும் பார்க்கலாம்யா. இல்ல இல்ல, அப்பவுமே பார்த்துக்கிட்டு இருந்து சைட்ல திரும்புவா. அப்புறம் அந்த என்ன அங்க பாக்குறேன்னா படக்குன்னு திரும்பிடுவான். தொடர்ந்து 5 நிமிஷம். ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் 1 மணி நேரம் ஒரு மேடையை பார்க்குது. என்னையா அந்த மேடையில நீங்க வச்சிருக்கீங்க? அதானே பாக்குற ஆளுக மாதிரியா இருக்கு. உங்ககிட்ட எல்லார்ட்டையும் கேட்கிறேன், ஆசிரியன் என்பவன் பேச தெரிந்தவன். வகுப்பறையில எல்லார் கையிலும் பாட நூல் இருக்கிறது, அது எழுத்து. அப்புறம் எதுக்காக வாத்தியார்? எதுக்காக ஆசிரியன்? இந்த எழுத்து தான் ஜெயிக்கும் என்றால் எல்லார் கையிலும் கொடுத்து விட்டு வீட்டிலே இருங்கடா, எப்படி போகிறான்னு விட்டுற வேண்டியதானே? அப்படிதான் சொல்றாங்க பயிலுங்க. ஒரு பேச தெரிந்த ஆசிரியனால் தான் அந்த எழுத்தில் மறைந்திருக்கிற மறைபொருளை கொண்டு வர முடியும். ஜெய கிருஷ்ணமூர்த்தி பேசினாரே, எத்தனை பெரிய ஞானிகள் இந்த மண்ணில் பேசி இருக்கிறார்கள். பேசும்போது தானே கீழே இருக்கவனுக்கு ஞான வெளிச்சம் வருகிறது. எழுத்து எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அதன் மறைபொருளை சொல்லுவதற்கு ஒரு பேச்சாளர் தேவைப்படுகிறது. 1907 பாரதியாரை பத்தி சொன்னீங்களே,
இதே சென்னை திருவல்லிக்கேணி கடற்கரையில 1907 விபின் சந்திரபாலர் வந்து பேசுகிறார். மகாகவி பாரதி விஜயவாடா வரை போய் விபின் சந்திரபாலரை அழைத்து கொண்டு வருகிறார். எதற்காக? கடற்கரையில் உட்கார்ந்து கவிதை எழுதுங்கள் என்பதற்காகவா? இல்ல, விபின் சந்திரபாலர் அன்றைக்கு வங்க மொழியில் பேசியிருப்பார் அல்லது ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். தமிழில் அவர் பேசியிருக்க மாட்டார், ஆங்கிலத்தில் பேசியிருப்பார். அவர் பேசிய பிறகு அந்த கூட்டத்தில் எழுந்த அந்த சுதந்திர வேட்கையை பற்றி பாரதி எழுதுகிறார். சென்னை வாசிகளின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது. இவர்கள் நிதான கட்சியாளர்கள், இவர்களின் நிதானம் எல்லாம் விபின் சந்திரபாலரின் சன்னிதானத்தில் பறந்து போனது என்றால் எத்தனை பெரிய பேச்சாக அது இருந்திருக்கும். எது மக்களின் கூட்டத்தின் உணர்வை மாற்றுகிறது, எது இந்த சமூகத்தை மாற்றத்தை கொண்டு வருகிறது, அதுதான் உண்மை. நிறைய உலக பேச்சு இருக்கு. நான் நேரம் நெருக்கடினால ஒரு விஷயம் சொல்றேன். ராமாயணம் நம்ம பாரதி மேடம் எல்லாருக்கும் நல்லா படிச்சிருப்பீங்க. இலங்கைக்கு சண்டைக்கு போகிறது வானரப்படை. ராவணன் இறுதி யுத்தத்துல மூலபல சேனையை கொண்டு வந்து நிறுத்துறான். அதாவது பல இடங்கள்ல இருந்து தேர்ந்த சண்டைக்காரர்களை கொண்டு வந்து கடைசி ஆயுதமா வச்சிருக்கிறார் ராவணன். இத பார்த்த உடனேயே வானர படைகள் அலறி ஓடுது. எது வரைக்கும் ஓடுது? இலங்கையிலிருந்து கிளம்பி இந்தியாவுக்குள்ளே வந்துருச்சு, பார்டரை கிராஸ் பண்ணிருச்சு. போனதுல கூட்டத்துல போன ஆளுல ஒரு ஆளு ஜாம்பவான், அவரு சேர்ந்து போயிட்டாரு. இப்போ ராமன் கூட இருக்கிறது ராமன், லக்ஷ்மணன், அனுமன், அப்புறம் அங்கதன், சுக்ரீவன், 5 பேர் தான் அங்க நிக்கிறாங்க. இப்ப ராமனுக்கு என்னடா இது, நம்ம பின்னாடி இருந்த படையே வானரப்படை, அதுவும் எல்லை தாண்டி அவன் கட்டின பால வழியே ஓடி இருக்கான். ஒன்னே ஒண்ணு அதை தகர்க்காம ஓடி இருக்கான். மரம் இருந்தா மரத்துக்கு அப்படி ஓடுனவங்க போறப்ப சொல்லியிருக்காங்க ராமன் ஆண்டான ராவண ஆண்டான்னு. நம்ம அப்ப சொல்லப்பட்டதான்னு அது சொல்றாங்க. எவன் ஆண்டா எனக்கு என்னையா, நான் உசுரை காப்பாத்தணும்யா, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. அப்படி போகும்போது இந்த ஆண்டனிஸ் ஆரேஷன் சொன்னார்ல, இங்க இருந்து போறவன் ராமன் சொல்றாரு, ஸ்ரீராமன் சொல்றாரு, போய் அவங்கள கூட்டு வாங்கடா சொல்லி பயந்து வெறுண்டு ஓடிய படையை அழைத்து வருவதற்கு போனவன் அங்கதன். ஜாம்பவானை பார்த்து போன உடனே சொல்றான், எங்க எல்லாரையும் விட அறிவில் மிக்கவன் நீதான். முதல் வரி என்ன சொல்றான், நீ பெரிய அறிவாளி இல்ல, ஒருத்தர் பேசும்போது அப்படித்தான் பேசணும். போன உடனே உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்கக்கூடாது. என்ன சார் எங்களை விட பெரிய அறிவாளி நீங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, இவ்வளவு அறிவு மிக்க நீ வந்திருக்கிற ராமன் திருமால் அவதாரம்னு எங்களுக்கு சொன்ன நீ, தர்மம் வெல்லும் பாவம் தோற்கும்னு சொன்ன நீ முட்டாள் மாதிரி ஓடி வரலாமான்னு கேட்டான். ஆரம்பத்துல அறிவாளி மாதிரின்னு சொல்லி அறிவில்லாம கிறுக்க மாதிரி பித்தன் மாதிரி ஓடி வரலாமான்னு கொஞ்ச நேரம் அங்கதன் பேசினான். ஜாம்பவான் மாறுனா அத்தனை வானரப்படையும் திரும்பி வந்தது. வானரப்படையே ஒரு பேச்சை கேட்டு திரும்பி வந்ததென்றால் இந்த படம் வராதா? இது இந்த படைக்கு மட்டும் இல்ல, எல்லா படைகளுக்குமே பேச்சு என்பது உண்மையிலேயே சமூகத்தை மாற்றக்கூடியது. அதனால்தான் பேசியே ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த மண்ணிலே சாதனை படைத்திருக்கிறார். எழுத்து என்பது இதைவிட நிரந்தரமானதுன்னு சொல்லலாம், காலம் கடந்து நிற்கும், அதெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தில்லை. சமூக மாற்றத்தை ஒரு மார்ட்டின் லூத்தர் ஜூனியருடைய பேச்சு, ஒரு வின்ஸ்டன் சர்ச்சிலுடைய பேச்சு, அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் பேச்சு, இது போன்ற பேச்சுகள் லட்சக்கணக்கானவர்களை மாற்றி இந்த உலக வரலாற்றையே திசை மாற்றியது என்றால் எழுத்துக்களுக்கு குறைவுன்னு நான் சொல்ல வரல. ஆனா பேச்சு போகிற தூரம் இருக்கிறது இல்லையா? எழுத்து நிரந்தரமானதெல்லாம் சொல்லுங்க. இப்ப யூடியூப்லாம் வந்துருச்சு. இப்ப பாரதி மேடம் பேசுனாங்கன்னா அத்தனை சேனல்லையும் வருது. பேச்சுக்கு ஒரு காலத்தில் இந்த கூட்டம் மட்டும்தானே இருந்தது, இப்ப இது உலகம் முழுக்க போய்கிட்டு இருக்கு. அப்படின்னா பேச்சுக்கும் நீண்ட தொலைவு செல்கிற ஆற்றல் இருக்கிறது என்பதனால் சமுதாய மாற்றத்தை சாதிக்கிற ஆற்றல் பேச்சுக்கே என்பதை மிகச்சிறந்த எழுத்தாளரும் மிகச்சிறந்த பேச்சாளருமான திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள்
அடுத்த மேடையிலாவது ஒத்துக்கொள்வார் என்று கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.